அரசு பேருந்துகளில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து புகார் வரக்கூடாது. கண்டக்டர்களுக்கு போக்குவரத்துறை அறிவுறுத்தல். போக்குவரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை அரசு பேருந்துகளில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து எந்த புகாரும் வரக்கூடாது என ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து போக்குவரத்துறை வெளியிட்ட அறிக்கை: விரைவு போக்குவரத்து கழக பஸ்களில் மாற்றுத்திறனாளிகளை பயணிக்க அனுமதிப்பதில்லை எனவும், இருக்கை உடனடியாக வழங்கப்படாமல் தாமதப்படுத்துவதாக புகார் வருவதாக விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களிடையே தேவையற்ற பிரச்சனை ஏற்படுவதுடன் பொதுமக்கள் மத்தியில் நிர்வாகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு விரைவு பேருந்துகளில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் அன்பாகவும் பண்பாகவும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல் உதவிகளை செய்ய வேண்டும். அதோடு மாற்றுத்திறனாளிகளுடன் எதுவும் வாக்குவாதம் ஏற்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட பேருந்து நிலைய பொறுப்பாளர் அல்லது நேர காப்பாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கவும் தக்க மரியாதையுடன் கௌரவத்துடன் பயணிக்க உதவி புரிவது நமது கடமையாகும். இனி வரும் காலங்களில் குளிர்சாதன பேருந்துகள் தவிர்த்து தமிழகத்துக்குள் மட்டும் இதர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் துணையாளர்கள் பயணிக்க அனுமதி அளித்து எந்தவித புகாரும் வராத வண்ணம் பணிபுரிய அனைத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போக்குவரத்து ஊழியர் வேலைநிறுத்த அறிவிப்பு: சிஐடி சங்கத்தினர் பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு. விரைவு போக்குவரத்து கழகம், மாநகர போக்குவரத்து கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர் நியமிக்கும் பணியினை கைவிடுமாறு நிர்வாகம் மேற்கொண்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வேலைநிறுத்தத்தில் சிஐடி தொழிற்சங்க சங்கத்தினர் முடிவு செய்தனர். இதையடுத்து 8 போக்குவரத்து கழகங்களில் சேர்ந்த 22 மண்டல அலுவலகங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் கீழ் இயங்கும் சங்கங்களின் நிர்வாகிகள் கடந்த 18ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கினர். இத்துடன் தொழிலாளர் துறைக்கும் காவல்துறைக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை பங்குமாறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் போக்குவரத்து கழக நிர்வாகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் கூறியிருப்பது: போக்குவரத்து கழக தொழிலாளர் கோரிக்கைகளை தொடர்பாக தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் வரும் 26ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகம் தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெறும். இப்பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் போக்குவரத்து நிர்வாகங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேலைநிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அமைதி காத்திடுமாறு சமரச பேச்சுவார்த்தையில் சமூக முடிவை எடுக்குமாறு தொழிற்சங்கத்தில் அறிவுரை வழங்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.